காரணம் அப்படிதான் ஒரு உறவு முறையாதான் இந்த மேடை ரொம்ப அழகா இருக்கு. இந்த தொடர்ந்து இந்த கிராமிய பாடல்கள் இப்ப சொல்லும் போது ரியோ பேசின போது கூட சொன்னாங்க, பருத்தி வீரன் பாடல்கள் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதுக்கான பிதாமகனா உட்கார்ந்துருக்கிறார் யுவன் சார். அப்படி ஒரு பாட்டு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக கிராமியத்தை சொல்வதற்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த இயக்குனர், இசையமைப்பாளர் 2 பேத்துக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்றேன். தயாரிப்பாளர் ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை இங்க தொடங்கி, இது கூட கேப்டன் மீது உள்ள அன்புதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இந்த பணத்தை அல்லது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ஹீரோக்கள், இன்னும் முகம் தெரிந்த ஹீரோக்கள், வேற ஹீரோக்கள், வியாபாரம் நடக்கக்கூடிய ஹீரோக்களை வச்சு நீங்க எழுதியிருக்கலாம். ஆனால் நம்ம சண்முக பாண்டியனை வச்சு எடுக்கிறதுக்கான காரணமும் கேப்டன் உள்ள பாசம் தான் நான் நினைக்கிறேன். அதுவாதான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதுமே பொறாமப்படுவோம் சினிமாவில் பார்த்தா, ஒரு சில நண்பர்களை பார்த்தா தான் பொறாமப்படுவோம். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் இங்க கெட்ட போட்டே அவர் வயசானவராக காமிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்க பலமா தம்பியோட நின்று இங்க ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு. இயக்குனரை பத்தி சொல்ல வேண்டாம். அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்சியல் தான். அந்த கமர்சியல்ல நானும் ஒரு ஓரமா இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமா தான் இன்னைக்கு தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போறாங்க. ரொம்ப அன்பானவங்க. அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆளுதான் எல்லாருமே மனசு மாதிரி உயரமா இருப்பாங்களே தவிர, மனசு ரொம்ப குழந்தை மாதிரி, உருவத்துலதான் உயரமா இருப்பாங்க, மனசு ரொம்ப குழந்தை மாதிரி. அவங்க ஒவ்வொரு முறை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேப்டன் கேட்கறது மாதிரியே அவங்க வந்துகிட்டே இருக்கும். கேப்டன் எங்க பார்த்தாலும் கேட்பாரு. அவரு கூட ஒரு 6-7 படங்கள் நான் வேலை பார்த்திருக்கேன். கேப்டன் சாருக்கு எழுதின வாஞ்சிநாதன் படத்துக்காக தான் முதல் விமான பயணமே போனேன். அது மறக்க முடியாது. இங்க இருந்து மும்பைக்கு கார்த்திக் ராஜா மியூசிக். அதுல ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவ்வளோ நினைவுகள் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால திரையுலகத்தினுடைய செல்லை பிள்ளையாகவும் திரையுலகத்துடைய மூத்த அண்ணனுடைய மகனாகவும் நாங்க எப்போதுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க வளர்ந்தீங்கன்னா நாங்க வளர்ந்தது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களை இன்னும் சொல்ல போனா, கேப்டனுக்கு நாங்க திருப்பி செய்ய முடியாத அன்பை எல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காலம் வருவதற்காக நான் மட்டும் இல்ல, கேப்டனை உண்மையாக நேசித்த திரைத்துறையில் அத்தனை கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தயாரிப்பாளர்களும், ரசிகர்களும் இருக்காங்க. அதனால நீங்க அன்பால் உருவான குழந்தை. அன்பு தோற்பதே இல்லை, அன்பு வெல்லும். இந்த கொம்பு சீவியும் வெல்லும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.